தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்னென்ன விஷயங்களை விரிவா இதுல பேசியிருக்கிறாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார்? விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பரப்புரையை இன்று திருச்சியில் தொடங்கி இருக்கிறார். அவர் பேச தொடங்கியதுமே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய பேச்சு என்பது கேட்கவில்லை. தொலைக்காட்சிகளிலும் அதனை நேரடியாக ஒளிபரப்பு நேரலை செய்ய முடியாத நிலையில், அதே போல அங்கு இருந்த தொண்டர்களுக்கும் கேட்காத ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. இருப்பினும் தொண்டர்களை, அதாவது தன்னுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக வந்த தொண்டர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக விஜய் தொடர்ந்து தனது பேச்சை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். சுமார் 20 நிமிடங்கள் வரை விஜய் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் பொழுது ஆளும் கட்சி திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் கூறியிருக்கிறார். குறிப்பாக திருச்சியில் 2 அமைச்சர்கள், திருச்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்தும் கூட திருச்சி எந்த முன்னேற்றமும் அடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் திருச்சியில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையே அதே போல சமீபத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பிய இந்த கிட்னி முறைகேடு திருட்டு தொடர்பாகவும் விஜய் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கிட்னி திருட்டு நடைபெறுகிறது, ஆனால் அதை கிட்னி திருட்டு என்று சொல்லாமல் கிட்னி முறைகேடு என சொல்வதாகவும் திமுகவிற்கு தனது கண்டனத்தை விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்பது தொடர்பாகவும் விஜய் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மக்கள் நல பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் நியமன கோரிக்கைகளில் திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். விஜயனுடைய இந்த பேச்சு முறையாக அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக, கேட்க முடியாத ஒரு சூழல் இருந்ததன் காரணமாக விஜய் பேச தொடங்கியதுமே கூட்டமானது கலைந்து செல்ல தொடங்கியது. இருப்பினும் விஜய் தனது பேச்சை முழுமையாக நிறைவு செய்து தற்பொழுது திருச்சியிலிருந்து புறப்பட்டு அடுத்த பிரச்சார இடத்தை நோக்கி விஜயனுடைய வாகனமானது தற்பொழுது புறப்பட்டிருக்கிறது.